அன்புலம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போட்டா போட்டி. போட்டா எடுக்க தெரிஞ்சவங்களுக்கு இது மிகப்பெரிய சவாலாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். நம்ம எல்லார்ட்டையும் கேமரா ஃபோன் இருக்குது. அது மூலமாக நமக்கு பிடிச்ச போட்டாங்களை அப்பப்போ எடுத்துகிட்டு வரோம். இப்போ அதுக்கு ஒரு போட்டி சவால் வந்திருக்கு. என்னென்னா, கூகுளில் போய்க்குவோம். விக்கிபீடியா இன் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு சைட் ஓப்பன் ஆகும். விக்கிபீடியாவோட சைட். இந்த விக்கிபீடியா சைட் என்னன்னா, ஒரு தனிநபரோ இல்லாட்டி ஒரு தகவல் அப்படின்னா தமிழோட பண்பாடு, வரலாறு, அறிவியல், கணிதம், ஏதாவது ஒரு பிளேஸ், இதை பற்றி ஒரு தகவலை நமக்கு தர்றது தான் இந்த விக்கிபீடியா. இந்த விக்கிபீடியா இப்போ நான் தமிழில் வச்சுருக்கேன். இந்த விக்கிபீடியா எப்படின்னா, இதில் எந்தெந்த லாங்குவேஜ் வேணுமோ நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் நமக்கு இங்கிலீஷில் தெரியணும் அப்படின்னா ஒரு டீட்டெயிலை பற்றி, ஏதாவது இப்போ எங்கே வளர்ந்தார் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்படின்னா இந்த விக்கிபீடியாவில் நம்ம பார்க்கலாம். அது நமக்கு பிடிச்ச லாங்குவேஜ், தமிழோ இங்கிலீஷோ ஹிந்தியிலோ எந்த லாங்குவேஜ் வேணால் இந்த சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த விக்கிபீடியான்றவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ் பண்பாடுக்கு அப்படின்னு சில குறிப்பிட்ட சுற்றுலாத்தலங்கள் அதுக்கெல்லாம் ஃபோட்டோ வேணும் கலெக்ட் பண்ணுறாங்க. 2018 வருடத்துக்கான இந்திய சின்னங்கள் விக்கியை நோக்கிய பயணம் புகைப்பட போட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். இந்த இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா 2018 வருடத்தில் இந்த இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணுறோம். இதோட லிங்க் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். இதாங்க அந்த வெப்சைட். விக்கி லவ்ஸ் மொமெண்ட் 2018 இந்தியாக்காண்டி. இதில் பார்த்தீங்கன்னா மேலே இந்தியா கொடி மாதிரியே இந்த வெப்சைட் இருக்கும், கலர்ஸு. இதில் நான் தமிழ் எடுத்துக்கிறேன். இதாங்க. இது எப்போ ஓப்பன் போட்டிருக்காங்கன்னா, நேற்று செப்டம்பர் 1ஆம் தேதி இதுலேருந்து 30ஆம் தேதி வரை இந்த போட்டி நடந்துச்சுருக்கு. இந்த போட்டி எப்படின்னா, நமக்கு ஒரு குறிப்பிட்ட இடங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துக்கான ஃபோட்டோவை நம்ம செலக்ட் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இதில் அப்லோட் பண்ணோம்னா, அது சிறந்த ஒரு 10 பேருக்கு இந்திய தேசிய நடுவர் குழுவினால் ஒரு 10 பேர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பரிசு தரதாக இருக்காங்க. அப்படி இல்லை, அதில் 10 பேரில் நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னாலும் உங்கள் ஃபோட்டோ நல்லபடியாக இருந்துச்சுன்னா அந்த விக்கிபீடியாவில் ஒரு பிளேஸை தேடும் போது அந்த ஃபோட்டோஸ்லாம் அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 என்னென்னா, இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு முதல் படி இந்த வருடம் அப்படின்னு போட்டு இந்த பட்டியல் அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இந்த பிளேஸ் வருது, ஏரியா வைஸ், என்னென்ன ஸ்டேட் வைஸு ஒவ்வொரு பிளேஸ் எந்தெந்த ஊர் எல்லாம் போட்டுருவாங்க. இதில் நம்ம தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாட்டில் இப்போ இந்த பக்கம் இருக்கு பார்த்தீங்களா, இதில் நேஷனல் வைஸ் இருக்குது, ஸ்டேட் வைஸ் இருக்குது. நேஷனல் வைஸ் இருக்குது எல்லா ஊருக்கும் காமனாக மொத்தமாக என்னென்ன ஊரும் போட்டிருக்காங்க. அப்புறம் ஸ்டேட் வைஸ் தனியாக பிரிச்சும் போட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஏஎஸ்ஐ, அதாவது கவர்மெண்ட் சைட்டில் என்னென்ன சைட் சுற்றுலா தலங்களை அறிவிச்சிருக்காங்களோ அதை இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டுக்கு இந்த லிங்க் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் சைட்டில் என்னென்ன இது சொல்லியிருக்காங்க, என்னென்ன சுற்றுலா தலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு இதை லிங்க் பண்ணால் வரும். அதர்வைஸ் நேஷ்னலில் போய்ட்டு விக்கிபீடியாவில் என்னென்ன அனுப்பிச்சிருக்காங்க, சிலது விக்கிபீடியாவில் இல்லாமல் இருக்கும், நேஷ்னல் சைட்டில் இருக்கும். பண்ணும்போது இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நேஷ்னலில் கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப விக்கிபீடியாவில் போய் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஸ்டேட்டை யூஸ் பண்ணிக்குவோம். ஸ்டேட்டில் கவர்மெண்ட் சைடு ப்ளஸ் விக்கிபீடியா சைடு. இதில் தமிழ்நாடு போய்ட்டு தமிழ்நாட்டில் இது ஃபஸ்ட்டு நான் கிளிக் வச்சுருக்கிறது கவர்மெண்ட் சைட்டு. இந்த கவர்மெண்ட்டில் என்னென்ன சைட், சென்னை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், காஞ்சிபுரம், இது மாதிரி மாவட்டங்களில் என்னென்ன பிளேஸ்ன்னு போட்டு விக்கிபீடியாவில் கவர்மெண்ட் சைட்டில் ஒரு லிஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. மொத்தம் 86 பிளேஸ் இதில் போட்டிருக்காங்க. இது கவர்மெண்ட் சைடு. நான் பேக் வந்துக்கிறேன். இதில் விக்கிபீடியாவில் செக் ஃபார் விக்கிபீடியாவில் தமிழ்நாடில் இந்த கிளிக் ஹியர்.
வந்துருச்சு. இதில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், காஞ்சிபுரம், கரூர், மதுரை வந்துட்டு பார்த்தீங்களா. மதுரையில் ஏற்கனவே இருக்கிற பிக்சர்ஸு சைடில் அந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஏற்கனவே இருந்துச்சு பிக்சர்ஸ். நமக்கு இந்த பிக்சர்ஸுக்கு இது நார்மலாக யூஸ் பண்ண பிக்சர். இவங்க இன்னும் மோர் பிக்சர் கேட்குறனால நம்ம இந்த போட்டியை அறிவிச்சிருக்காங்க. இந்த பிளேஸை நம்ம கிளிக் பண்ணோம்னா அது எந்த ஏரியா அப்படின்னு நமக்கு காமிக்கும். ஏற்கனவே இந்த புது மண்டபம், நாயக்கர் மஹால், சமணர் ஹில்ஸ், லண்டன் கோவில், இது வந்து யானைமலை, இது மாதிரி நம்ம ஏரியா தாங்க. நமக்கு போனோம்னா அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்து இதில் அப்லோட் பண்ணணும். இதுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேக் வந்துடுறேன், இன்னொரு பேக்கு. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பட்டியலில் இருக்கிற இடத்த வந்து என்னென்ன இந்த படம் உங்களுக்கு நியரஸ்ட்டாக எது இருக்கோ அந்த லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு இந்த பட்டியல் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டியல் இல்லாத இடத்துக்கு நீங்கள் போய் எடுக்கிறது, நம்ம மீனாட்சி அம்மன் கோவில்லாம் இருக்குதுல்ல, அதில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்ல ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருக்காங்க. ஏதாவது நல்லா கிளாரிட்டியாக நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதோட விவரங்கள், இப்போ மீனாட்சி அம்மன் கோவிலை எடுக்கிறோம்னா அதோட பற்றி விவரங்கள் வந்து விக்கிபீடியாவில் இருக்கும். அதோட விவரங்கள் நீங்கள் என்றைக்கு எடுத்தீங்க, என்றைக்கு டேட்டு, உங்கள் மொபைலில் எடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோகிராஃப் எடுத்திங்கன்னா அதோட டேட்டு, எந்த பிளேஸு, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்க சொல்கிறாங்க. 4வது, இதில் ஒரு அக்கௌண்ட்டு, விக்கிபீடியாவில் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் வந்து இதுக்கு செப்டம்பர் 1 செப்டம்பர் 30 அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா, நீங்கள் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் நல்லா ஃபோட்டோ எடுப்பீங்க. எதையும் கஷ்டப்படாமல் நீட்டாக உங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ ஒரு நல்ல ஃபோட்டோவாக எடுங்க. இல்லை என்கிட்ட ஒரு மொபைல் ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது, நான் மொபைல் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எடுக்கும் போது 2 கையும் நல்லா பிடிச்சிட்டு சிங்கிள் கையில் வச்சு எடுக்காமல் நம்மளுக்கு ஹேண்டையும் ஹோல்டு பண்ணிவிட்டு கட்டவரில் தம்புவரில் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபோட்டோ வந்து சேக் ஆகாமல் கிளாரிட்டியாக இருக்கணும், நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். இதில் கீழே வந்து வாட்டர் மார்க்லாம் வரும் பார்த்தீங்களா. MI A2 எடுத்தது, விவோ V5 ப்ளஸில் எடுத்தது, அது மாதிரி வாட்டர் மார்க்லாம் இல்லாமல் எந்த ஒரு எடிட்டிங், நீங்கள் ஒரு பர்சனல் எடிட்டிங் எதுவுமே பண்ணாமல் ஒரு நேச்சுரலாக என்ன இருக்கோ அந்த ஃபோட்டோ மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த போட்டியிலேருந்து நீங்கள் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அது நம்ம மதுரை மக்களாக இருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும்.